ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்க்கும்போது அது 8 வகையாக நம்ம பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு தான் நவுன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. நவுன், பெயர் சொல். சரி, இந்த நவுனுங்கிறது ஒரு நபரையோ ஊரையோ இல்லைனாக்கா ஒரு பொருளையோ வந்து குறிக்கலாம். அதனால இந்த நவுனை ரெண்டா பிரிக்கிறாங்க. ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் அப்படின்னு. சரி, இது என்னது ப்ராப்பர் நவுன் அப்படின்னாக்கா அது சிறப்பு பெயர் சொல். இங்க நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இல்லையா, பிரதீப் சென்னை. இந்த பிரதீப்ங்கிறது என்ன, ஒரு நபருடைய பெயர். ஒரு நபருடைய பெயரா இருக்கிறதுனால இது ப்ராப்பர் நவுன். சென்னை ஒரு இடத்தோட பெயர், அதனால இது என்னது ப்ராப்பர் நவுன். அடுத்தது காமன் நவுன். டாக், பேட், இது ரெண்டுமே என்ன காமன் நவுன், அதாவது பொது பெயர் சொல். ஏன்னா டாக் அப்படிங்கிறது ஒரு விலங்கோட பெயர், அதனால அது என்னது காமன் நவுன். நீங்க நாய்க்கு ஒரு பேர் வச்சீங்கன்னாக்கா அது என்னது காமன் நவுன் கிடையாது, ப்ராப்பர் நவுன்ல வந்துடும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பிரதீப் அண்ட் மனோஜ் வென்ட் டு சென்னை பை ட்ரெயின். பிரதீப்பும் மனோஜும் சென்னைக்கு ட்ரெயின் மூலியமா போயிட்டாங்க அப்படிங்கிறத அர்த்தப்படுது. சரி, இதுல பிரதீப், மனோஜ், சென்னை இதெல்லாம் என்ன ப்ராப்பர் நவுன். ட்ரெயினுங்கிறது என்ன காமன் நவுன். இதே ட்ரெயின் வந்தே பாரத்னு பெயர் இருந்ததுனாக்கா அது என்னது ப்ராப்பர் நவுன். அடுத்தது, வசந்த் பாட் எ பேட் அண்ட் பால். வசந்த் பேட்டும் பாலும் வாங்கினான். அப்ப இந்த வசந்த் அப்படிங்கிறது என்ன ப்ராப்பர் நவுன், ஏன்னா ஒரு நபரோட பேர் இல்லையா, அதனால. பேட்டும் பாலும் ஆனா என்ன காமன் நவுன். டாக் இஸ் எ ஃபெய்த்ஃபுல் அனிமல் அப்படின்னா என்ன, நாய் வந்து நன்றியுள்ள விலங்கு. டாக் அப்படிங்கிறது என்ன காமன் நவுன், ஏன்னா அது ஒரு விலங்கோட பெயருங்கிறதுனால. ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், இதுல ஃப்ளவர்ஸ்ங்கிறது என்ன, ஆமா காமன் நவுன். ஸோ இன்னைக்கு நவுன்ல ரெண்டு வகையா முக்கியமா பிரியக்கூடிய ப்ராப்பர் நவுனும் காமன் நவுனை பத்தியும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். அடுத்ததா பார்க்க போறது நம்பர் ஆஃப் நவுன்ஸ், பெயர் சொல்லோட எண்ணிக்கையை பத்தி. அதாவது சிங்குலர், ப்ளூரல். தமிழ்ல ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. பாய் அப்படின்னாக்கா ஒரே ஒரு பையனுக்கு. அதே கிட்டக்க எஸ் சேர்த்துக்கிட்டாக்கா பாய்ஸ், பசங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, பெரும்பாலான வார்த்தையை வந்து இந்த மாதிரி எஸ் கொண்டு தான் வந்து பன்மையை குறிக்கும் இங்கிலீஷ்ல. அடுத்தது பேபி, குழந்தை. பேபிஸ் குழந்தைகள். ஒய்ங்கிறதுக்கு பதிலாக ஐஇஎஸ் போட்டு முடிக்கணும், அவ்வளவுதான். இது ஒரு வகை. அடுத்தது பாக்ஸ். பாக்ஸுக்கு கிட்டக்க பாக்ஸஸ் அப்படின்னு போட்டாக்கா பெட்டி அப்படிங்கிறது பெட்டிகள் அப்படிங்கிறது குறிக்குது. அப்போ எக்ஸுக்கு கிட்டக்க இஎஸ்ன்னு சேர்க்கிறது ஒரு வகை. அடுத்தது ஹீரோ, ஹீரோஸ். இந்த ஓ கிட்டக்க இஎஸ், பாக்ஸஸ்க்கு எப்படி நம்ம இஎஸ் போட்டோமோ அதே மாதிரி. ஆனா எல்லா வார்த்தையும் ஓ கொண்டு முடிகிறதுக்கு கிட்டக்க இஎஸ் போடுற மாதிரி வராது. சில வார்த்தைகள், எக்ஸாம்பிள் போட்டோ, போட்டோக்கு கிட்டக்க இஎஸ் போடக்கூடாது, பன்மையை குறிக்கிறதா இருந்தா வெறும் எஸ் மட்டும் போட்டுதான் போட்டோஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நைஃப், நைஃப்ஸ். கத்தி வந்து கத்திகள். எஃப்இ அப்படின்னு முடியுது இல்லையா, அந்த எஃப்இக்கு பதிலாக விஇஎஸ்ன்னு போட்டாக்கா பன்மையை குறிக்குது. ஆனா சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வந்து மாறுபட்டு வந்து இருக்கும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். டூத். டூத் அப்படிங்கிறது ஒரே ஒரு பல். பற்கள் அப்படின்னாக்கா டீத் அப்படின்னு அர்த்தம். அங்கே ஓங்கிறது ஈன்னு வந்துருச்சு. அடுத்தது மவுஸ் அப்படின்னாக்கா எலி. நிறைய எலிகள் இருந்ததுனாக்கா
மைஸ். வார்த்தையை மருது பார்த்தீங்களா? OUSக்கு பதிலா ICன்னு வந்துருது. மவுஸ்ங்கிறது மைஸ். அடுத்தது உமன். ஒரே ஒரு பெண்ணை குறிக்குது. அதே பெண்கள்னாக்கா உமன். நிறைய பேர் உமன்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தப்பு. உமன். அடுத்தது ஸ்டேடியம். ஸ்டேடியம்ங்கிறது பன்மை ஸ்டேடியம்ஸ் கிடையாது. ஸ்டேடியா. இதுலயும் UMங்கிற பதிலா ஏன்னு புதுமையா வருது. அடுத்தது கேட்டில் அப்படின்னா கால்நடை. கால்நடைகள் அப்படின்னு சொல்லும்போது கேட்டில்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. அதே கேட்டில் தான். அப்போ சில வார்த்தைகள் ப்ளூரல்ல இருந்தாலும் சிங்குலர்ல இருந்தாலும் பன்மையில இருந்தாலும் ஒருமையில இருந்தாலும் அது அதே மாதிரி தான் குறிக்கணும். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஃபர்னிச்சர் தான். ஷீப், ஷீப்பே தான். அதாவது ஆடுகள்னு குறிக்கிறதா இருந்தாலும் சரி, செம்மறி ஆடுகளை வெறும் செம்மறி ஆடுன்னு குறிக்கிறதா இருந்தாலும் சரி, வெறும் ஷீப் தான். இந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. அடுத்தது மதர் இன் லா. மாமியார், மாமியார்கள் அப்படின்னு மதர் இன் லாஸ்ன்னு அடுத்தது எஸ்ஸுக்கு போடக்கூடாது. மதர்ஸ் இன் லான்னு கொடுக்கணும். அப்போ ஆருக்கு கிட்டக்க எஸ் கொடுக்கறதா இருந்தாக்கா அது மாமியார்கள் அப்படின்னு மதர்ஸ் இன் லா அப்படின்னு குறிக்குது. ஸ்டெப் மதர், வளர்ப்பு அன்னை. ஸ்டெப் மதர்ஸ் அப்படின்னு வளர்ப்பு அன்னைகள் அப்படின்னு இங்க ஆறு கிட்டக்க எஸ் கொடுக்கணும். இங்க எப்படி நம்ம ஆறு கிட்டக்க எஸ் கொடுத்தோமோ உறவுக்கு கிட்டக்க எஸ் கொடுக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். இல்லையா? அடுத்தது சில விதிவிலக்கான வார்த்தைகள் கேட்கறதுக்கு நமக்கு பன்மை மாதிரியே தெரியும். ஆனா அது பன்மை கிடையாது. ட்ரௌசர்ஸ் அப்படின்னாக்கா பேண்ட்னு அர்த்தம். ஆனா எஸ் கொண்டு முடியறதுனால இது என்ன கிடையாது, நிறைய இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது என்னது இது? ஆமா, சிங்குலர் தான். பில்லியர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு பேர். எஸ் கொண்டு முடியறதுனால அது ப்ளூரல்னு அர்த்தம் கிடையாது. சிசர்ஸ், கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா, அது என்னது? சிசர்ஸ் தான். சிசர்னு சொல்லக்கூடாது. சிசர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்பர் ஆஃப் நவுன்ஸை பத்தி தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நவுன்ல அடுத்தது ஜெண்டர், பால் வகையை பத்தி பார்க்க போறோம். அதுல என்னங்கிறத பார்ப்போம். மாஸ்குலின் ஜெண்டர், அதாவது ஆண் பால். பாய் பையன், ஃபாதர் அப்பா, பிரதர் அண்ணன் இல்லைன்னா தம்பி, பீகாக் அதாவது ஆண் மயில், காக் சேவல், இது எல்லாமே ஆண் பால்ல வருது. அடுத்தது ஃபெமனைன் ஜெண்டர், பெண் பால். கேர்ள் பொண்ணு, மதர் அம்மா, சிஸ்டர் அக்கா இல்லாட்டினா தங்கச்சி. பீஹென் அதாவது பீகாக்கோட ஆப்போசிட் பெண்மயில், ஹென் கோழி. இது எல்லாமே எதுல வருது? ஃபெமனைன் ஜெண்டர், பெண் பால்ல வருது. அடுத்தது நியூட்டர் ஜெண்டர், ஆண் பாலும் இல்லாம பெண் பாலும் இல்லாம இருக்கிறது. புக்கு புத்தகம், வாட்ச் கடிகாரம், ஃபைல் கோப்பு, பேட் அட்டை, பென் அது நம்ம பொதுவா எழுதுகோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேனைன்னு சொல்லலாம் தமிழ்ல சொல்றதா இருந்தாக்கா. இது எல்லாமே நியூட்டர் ஜெண்டர்ல வருது. காமன் ஜெண்டர் அதாவது ஆண் பாலுக்கும் சரி பெண் பாலுக்கும் சரி பொதுவான பெயர். பேரண்ட் அது அப்பாவையும் குறிக்கலாம் அம்மாவையும் குறிக்கலாம். பெற்றோர்னு குறிக்குது இல்லையா, அந்த சொல்லுதான் அது பேரண்ட். பேபி குழந்தை, அது ஆண் குழந்தையா இருக்கலாம் பெண் குழந்தையாகவும் இருக்கலாம். ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது அது ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். மாணவர் அப்படிங்கிற சொல், மாணவன் தான் ஆண்பால், மாணவிங்கிறது பெண்பால். ஆனா மாணவர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. பியூப்பிள் அதுவும் அதே தான், ஸ்டூடெண்ட்டுங்கிற அதே வார்த்தையை தான் குறிக்குது. கிளர்க் அதுவும் ஆண்பாலா பெண்பாலாங்கிறது குறிக்காத ஒரு பொது பெயர். சைல்டு பிள்ளை, அது ஆண் பிள்ளையா இருக்கலாம் பெண் பிள்ளையா இருக்கலாம். இப்படி இதெல்லாம் காமன் ஜெண்டர்ல வருது. அடுத்தது நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னாக்கா, எப்படி இந்த மாஸ்குலின் ஆண்பால்ல இருந்து பெண்பாலுக்கு நம்ம மாத்துறது அப்படிங்கிறத ஃபார்மேஷன் ஆஃப் ஃபெமனைன் நவுன்ஸை பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பிரின்ஸ், இளவரசன். அது இளவரசினாக்கா கடைசியில எஸ்எஸ்னு பிரின்சஸ் அப்படின்னு சேர்த்துக்கணும். இளவரசி அப்படின்னு பொருள்படும். டைகர், டைகர்னாக்கா பொதுவா புலியை தான் குறிக்குது. ஆனா அது ஆண் புலி. டைக்ரஸ், இங்க பாருங்க ஆருங்கிறது ஆர்இன்னு மாத்தி அப்புறம் எஸ்எஸ் அப்படின்னு போடணும். டைக்ரஸ் அதாவது பெண் புலி. எம்பரர்,
பேரரசர் அப்படின்னாக்கா அது பொதுவான பேர். இது வந்து எம்பரர் அப்படிங்கிறது பேரரசரையும் குறிக்கும், பேரரசனையும் குறிக்கும். அப்போ பேரரசி அப்படின்னு சொல்லும்போது ஓஆருக்கு பதிலா இஎஸ்எஸ் போடணும். எம்பரஸ், பேரரசி. ஹீரோ, ஹீரோங்கிறது ஹீரோயின். இங்க பாருங்க, ஓக்கு அடுத்ததா ஐஎன்இ சேர்க்கிறாங்க. இது ஒரு வகை. அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது பொதுவான ஒரு பேர். நிர்வாகத்துக்கு வந்து தலைவர் இல்லைன்னாக்கா நிர்வாகி அப்படிங்கிற ஒரு பொருள். அது வந்து ஆண்பாலா இருந்தாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற சொல்லணும். ஆனா இதே பெண்பாலா இருந்தாக்கா கவனிங்க, ஓஆருக்கு பதிலா ஆர்ஐஎக்ஸ் அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஹஸ்பண்ட், கணவன். கணவன்னாக்கா மனைவி. பாருங்க வார்த்தையே மாறுது பெண்பாலுங்கும் போது. ஒய்ஃப். புல், காளை. அதே வந்து கவ், பசு அப்படிங்கிற வார்த்தையே மாறுது. இந்த மாதிரியான சில வார்த்தைகள் ஆங்கிலத்துல உண்டு. தமிழ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி. புல் காஃப், அதாவது கண்ணுக்குட்டியை வந்து ஆணா இருந்ததுனாக்கா புல் காஃப், எதை பெண்ணா இருந்ததுனாக்கா கவ் காஃப். அடுத்தது மேன் சர்வெண்ட், வேலைக்காரன் அர்த்தம். மெய்டு சர்வெண்ட்னாக்கா வேலைக்காரின்னு அர்த்தம். இங்கேயும் பாருங்க, சர்வெண்ட்டுங்கிறது அதே மாதிரி தான் இருக்கு, காஃப்னு இருந்த மாதிரியே. முன்னாடி உள்ள மேனுங்கிறது மட்டும் என்ன மாறிடுது, மெய்டுன்னு மாறிடுது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். நவுன்ல கான்கிரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பத்தி தான் முக்கியமா நம்ம பார்க்க போறது. அது என்னது கான்கிரீட் நவுன் அப்படின்னாக்கா, எது எதெல்லாம் நம்ம தொட்டு உணரக்கூடிய நவுனா இருக்கோ அதெல்லாம் கான்கிரீட் நவுன். வெஜிடபிள், காய்கறிகளை தொட்டு நம்மளால உணர முடியுமா? அப்ப வெஜிடபிள், காய்கறி வந்து கான்கிரீட் நவுன். டேபிள், சேர், இதெல்லாம் நம்ம தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள். அதனால அதெல்லாம் கான்கிரீட் நவுன். அப்ப அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எதெல்லாம் தொட்டு உணரக்கூடியதா இல்லையோ அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சைல்ட்ஹுட், பால்யம் அப்படிங்கிறது நம்மளால நினைச்சு தான் பார்க்க முடியும். மேத்தமெட்டிக்ஸ் அது கத்துக்க தான் முடியும், தொட முடியாது. கைண்ட்னஸ் அப்படிங்கிற, குறிப்பா இத கைண்ட்னஸ் அப்படிங்கிற சொல்ல வந்து அன்புடைமை அப்படிங்கிறதும் நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டினாக்கா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம இரக்கப்படக்கூடிய இரக்கம் அப்படிங்கிற சொல்லணும் வச்சுக்கலாம். கிளவர்னஸ், இது அறிவுடைமை. அடுத்தது யூத், இதுவும் கிட்டத்தட்ட வந்து பாலியத்தை தான் வந்து குறிக்கும். ஆனா இது வந்து இளைஞர் மத்தியில இருக்கக்கூடிய அந்த பாலியத்தன்மை இருக்கு இல்லையா, அத குறிக்குது. ஹானஸ்டி, நம்ம வந்து ஹானஸ்டியா இருக்கணும் ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன, நேர்மையா இருக்கிறது. இப்போ ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை. விஸ்டம், நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. நாலேஜ்ங்கிறது அறிவு, விஸ்டம் அப்படிங்கிறது ஞானம். அப்போ அதுவும் என்ன, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, தொட்டு உணரக்கூடியது கிடையாது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்னாலேயோ இல்லாட்டினாக்கா வேர்ப்னாலேயோ இல்லை நவுன்னாலேயோ நம்ம அதுலேருந்து டிரைவ் ஆகி வருது, அதுலேருந்து வருது. அப்போ அட்ஜெக்டிவ்னா என்னன்னா உரிச்சொல். இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். அப்போ அட்ஜெக்டிவ்ங்கிற உரிசொல்னா என்னன்னா, ஒரு பெயர் சொல்ல வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது தான் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்லேருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னு பார்ப்போம். புவர் அப்படின்னா ஏழை. அப்ப அந்த ஏழை அப்படிங்கிறது வந்து ஏழ்மை அப்படின்னு ஆகணும்னா அது பாவர்ட்டி. அப்ப புவர் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், பாவர்ட்டிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அந்த அட்ஜெக்டிவ்லேருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்கு. டீப், ஆழமானன்னு அர்த்தம். டெப்த்னா என்ன, ஆழம். அப்ப அந்த உரிச்சொல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்லேருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனா டெப்த்ங்கிறது இருக்கு. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் வேர்ப், வினை சொல். வேர்புங்கிறது வினை சொல். ஆக்ட், நடின்னு அர்த்தம். ஆக்ஷன், நடிப்பு. ப்ரொடெக்ட், பாதுகாக்கிறது. இதுல பாதுகாத்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அத பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஆகுது. அப்போ இந்த ப்ரொடெக்ட் அப்படிங்கிற வேர்ப்ல இருந்து ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வருது. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் நவுன், நவுன்ல இருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுன், பெயர் சொல். ஸ்லேவ் என்ன, அடிமை. ஸ்லேவரிங்கிறது அடிமைத்தனம். அப்போ நவுன்லேருந்து இது வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்கு. அடுத்தது ஆத்தர், உரிமையாளர் அப்படிங்கிறது அர்த்தம். அத்தாரிட்டி அப்படின்னாக்கா உரிமம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு உரிமம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தப்படுது. இப்படி நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது
அட்ஜெக்டிவ் மூலியமாவோ, இல்ல வெர்ப் மூலியமாவோ, இல்ல நவுன் மூலியமாவோ நமக்கு வரும். அதனால இன்னைக்கு கான்கிரீட் நவுனும், அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கலெக்டிவ் நவுன். அது என்னது கவுண்டபிள் நவுன்னா பேர்லயே இருக்கு பாத்தீங்களா? எதெல்லாம் நம்மளால எண்ண முடியுமோ அதெல்லாம் கவுண்டபிள் நவுன். சேர் எண்ண முடியும். டேபிள் அதுவும் தான் எண்ண முடியும். பாய்ஸ் பசங்கள எண்ண முடியும். கேர்ள்ஸ் பொண்ணுங்கள எண்ண முடியும். ஆரஞ்ச் அதையும் தான் எண்ண முடியும். இதெல்லாமே கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அன்கவுண்டபிள் நவுன் சாண்ட் மண், சாயில்னா தான் மணல், சரியா? அதை எண்ண முடியாது. ஃபயர் நெருப்பு எண்ண முடியாது. மட் சேறு எண்ண முடியாது. கோல்டு பொன் அதையும் நம்ம எண்ண முடியாது. இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ல வருது. கலெக்டிவ் நவுன் அது என்னது கலெக்டிவ் நவுன் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு குழு பெயரா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த குறிப்பிட்டோம்னா, டீம் பல பேர் 11 பேரு கொண்டது தான் வந்து ஒரு கிரிக்கெட் அணி இல்லையா? அப்ப அது ஒரு டீம். அது ஆண்பாலா குறிக்கலாம், பெண்பாலா குறிக்கலாம். இருந்தாலும் அத நம்ப எண்ண முடியும். அத ஒரு குழுவா நம்ப குறிப்பிட்டோம்னா, அது என்னது அது? கலெக்டிவ் நவுன். அதான் கலெக்டிவா நம்ம சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். குரூப் அதுவும் அதே மாதிரி தான். ஆண்பால் இருக்கலாம், பெண்பால் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? அப்போ ஒரு அணி சேர்க்கையா நம்ம ஒரு விஷயத்த குறிப்பிடும்போது, அந்த குழுவ குரூப்ன்னு நம்ம சொல்றோம். அது கலெக்டிவ் நவுன்ல வருது. கிளாஸ் அதுவும் அப்படிதான். ஃபேமிலி அதுலயும் அப்படிதான். ஆர்மி ஆர்மிங்கும்போது அதுல எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். அதனால பஞ்ச் பஞ்ச் ஆஃப் பனானா அப்போ பல வாழைப்பழங்கள் சேர்த்து பஞ்ச் ஆஃப் பனானா நம்ம சொல்றோம் இல்லையா? அதுவும் ஒரு குரூப் தான். கிரவுட் கூட்டம். அந்த கூட்டம் அப்படிங்கும்போது ஆண்கள் மட்டும் கொண்ட கூட்டமா இருக்கலாம், பெண்கள் மட்டும் கொண்ட கூட்டமா இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்தவங்களா இருக்கலாம். நியூஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பன்மையில தான் நியூன்னு நம்ம சொல்றது இல்ல. நியூனா அப்புறம் புதுசுன்னு நமக்கு அர்த்தப்படுதா ஆயிடும். அதனால நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது செய்தி, இல்லன்னா செய்திகள். அப்போ நியூஸ் தான் நம்ம சொல்லணும். சரியா? செய்தியா இருந்தாலும், செய்திகளா இருந்தாலும். இதெல்லாம் நமக்கு என்ன கிளாசிஃபிகேஷன்ல வருது? கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் வருது. ஸோ இதோட நமக்கு நவுன் அப்படிங்கிற பார்ட் வந்து முடியுது. இதுக்கு அடுத்ததா நம்ப ப்ரொனவுன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா, மறக்காம லைக் பண்ணுங்க. நவுன நம்ப முடிச்சாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் பார்த்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்கா, அந்த குறிப்பிட்ட வீடியோ கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே மறக்காம உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். அதனால இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும் கிடையாது. உங்களுடைய நண்பர்கள், அப்புறம் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆங்கிலம் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்காக கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா, நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க யூடியூப்ல ஃப்ரீயா தான் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். அதனால நீங்க தரக்கூடிய ஆதரவு இதுதான். அப்புறம் மறக்காம இன்னொரு விஷயத்தையும் செஞ்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுடைய ஆதரவ தெரிவிக்கணும்.